ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் OLS சார்பாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியான வசனம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் இறைவசனம். அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையின் மூலம் பிறருக்காக பரிந்து பேசி மன்றாடி ஜெபம் செய்ய சொல்கிறார். பாருங்கள், தேவன் சோதோமை அழிக்க தீர்மானித்ததை ஆபிரகாமிடம் மறைக்கவில்லை. ஏனெனில் ஆபிரகாமை தேவன் பெரிய தேசமாக்கி சந்ததியை பெருக்குவேன், உருவாக்குவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். தேவனுடைய வழியில் நடப்பதை தேவன் தன் பிள்ளைகளிடம் எதிர்பார்க்கிறார். சோதோமின் பாவம் தேவன் சந்நிதி வரை எப்படி தேவனை மிகவும் துக்கப்படுத்தியது. கந்தகத்தினாலும் அக்கினியாலும் தேவன் அழிக்க தீர்மானித்தார். ஆபிரகாம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். ஒரு முறை அல்ல, 6 முறை பரிந்து பேசுகிறார். ஒருவேளை சில நீதிமான்கள் இருப்பார்களானார் அழிப்பீரோ என்று தேவன் ஆபிரகாமின் பரிந்துரைக்கு செவி கொடுக்கிறார். மெய்யாகவே குறைந்த நீதிமான்கள் இருந்தாலும் நகரத்தை ரட்சித்து விடுவிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொல்கிறார். ஆபிரகாமின் பரிந்துரையை முன்னிட்டு லோத்துவையும் அவன் 2 பிள்ளைகளையும் வெளியேற்றி காப்பாற்றுகிறார். சோதோமை அழிக்கிறார். தேவன் துன்மார்க்கரை அழிக்கும் முன்பு நீதிமானை ரட்சிக்க விரும்புகிறார். நாமும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே மரித்து விடாதபடி இன்னும் நம் இயேசு அவருடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பகுத்தறிதல் என்பது பரிந்து பேசுவதற்கு தேவன் அழைக்கும் அழைப்பாகும். அது குற்றம் கண்டுபிடிப்பதற்கு அல்ல. பரிந்துரை என்பது வேலையாளின் கண்கள் எஜமானை நோக்கி இருப்பது போல விண்ணக தந்தையை நோக்கி நம் கண்களை ஏறெடுப்பதாகும். அவர் நம் ஜெபத்துக்கு செவி சாய்க்கிறார். நம் ஜெபத்தை கேட்க முடியாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகவும் இல்லை. அவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, அந்த நாளை தந்த கிருபைக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறதே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, அனைவருக்காகவும் மன்றாடி ஜெபிக்க நீர் எங்களுக்கு அப்பா பரிந்துரையின் கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் சுவாமி. ஆண்டவரை பரிந்து பேசுவதன் மூலம் எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் செவி சாய்க்கிறீரே. ஆண்டவரை எங்கள் வாயில் சொல்புறம் முன்னே அதை நீர் அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, அப்பா, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆனா என் தேவனோ உள் எண்ணத்தை ஆராய்ந்து அறிகிற தகப்பன். உள் எண்ணங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தகப்பன். உள் எண்ணத்தில் எல்லாவற்றையும் நீர் அறிவீரே சுவாமி. அப்படி அறிந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியா பிறருக்காய் பரிந்து பேசுகிற அந்த வரத்தை நீர் எங்களுக்கு தந்தரல வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்துவிட்ட கிருபைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் மீட்பரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிறருக்காய் பரிந்து பேசும்படி உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட்.